Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா Morphology of Flowering Plants chapter-ஓட second half தான் பார்க்க போறோம். Already first half-ல we saw about root, stem, leaf, inflorescence. இந்த 4 parts-ஓட functions என்னென்ன, அதோட characteristics என்னென்ன and அதோட types இது எல்லாத்தையும் டீடைல்டா பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம check out this video, okay? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is flower. Flower அப்படின்றது it is a reproductive unit in angiosperms. Angiosperms ன்றது that is the flowering plant. So flowering plantsல இருக்க reproductive unit தான் we call it as flower because it is the reproductive feature. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே that is the vegetative features, okay? It is meant for sexual reproduction. Sexual reproduction அப்படின்றது fusion of gametes யூஸ் பண்ணி reproduce பண்ணும்ல, அதை தான் we call it as sexual reproduction. நம்ம already stemsல it perform vegetative propagation, that is asexual reproduction அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, budding மூலியமாவும் fragmentation மூலியமாவும். But flower is meant for sexual reproduction. இப்போ flowersல என்னென்ன parts இருக்கு அப்படின்றத டீடைல்டா பார்ப்போம். First one is stalk. ஸ்டாக் அப்படின்றது நத்திங் பட் இந்த ஃப்ளவரோட காம்பு இருக்கு இல்லையா, இதை தான் we call it as ஸ்டாக். லீஃபோட காம்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம், that is petiole. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃப்ளவரோட காம்பை we call it as flower stalk. And thalamus. Thalamus அப்படின்றது swollen upper portion of stalk. இந்த ஸ்டாக்குக்கு மேலே இந்த swollen portion இருக்கு இல்லையா, இந்த swollen portion தான் we call it as thalamus. இந்த thalamus தான் மொத்த பூவியும் தாங்கிட்டு இருக்கும், ஓகே. And the next part that is sepals. Sepals அப்படின்றது இங்கே லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, சின்னதாக ஃப்ளவருக்கு கீழே, அதை தான் we call it as sepals. இது என்ன பண்ணும்னா it ensures protection. இந்த ஃப்ளவர் மேலே இருக்கு இல்லையா, ஃப்ளவரோட பார்ட்ஸ் இது எல்லாமே கீழே விழாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். And then petals. பெட்டல்ஸ் அப்படின்றது the colored part of a flower. இங்கே இருக்கு இல்லையா, பெட்டல்ஸ் அப்படின்றது இதழ்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு ஃப்ளவர்லேயும் ஒரு இதழும் ஒரு கலரில் இருக்கும்ல. ஸோ அந்த ஃப்ளவரோட கலரிங் பார்ட்டை தான் we call it as petals. நெக்ஸ்ட் என்னன்னா that is stamen and carpel. stamen அப்படின்றது that is the male reproductive organ and carpel அப்படின்றது female reproductive organ. ஃப்ளவரோட மேல் கேமெட் என்ன, that is pollen grain. pollen grain-ஐ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கன் தான் that is a male reproductive organ. ஸோ ஃப்ளவரில் இருக்க மேல் reproductive organ என்னன்னு பார்த்தோன்னா that is stamen. இங்கே இருக்கு இல்லையா, this is the stamen, okay. And female reproductive organ, அதை தான் we call it as carpel. இந்த carpel-ல தான் it has female gamete, ovum and egg, okay. These are the parts of a flower, that is stalk, thalamus, sepals, petals, stamen and then carpel, okay. இப்போ இந்த ஃப்ளவரோட பார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஃப்ளவரோட அரேஞ்ச்மெண்ட், that is the whorls of a flower. whorls அப்படின்றது nothing but it is a circular arrangement, okay. இந்த flower arrange ஆயிருக்கு இல்லையா, அந்த circular arrangement of flower parts தான் we call it as whorls of a flower, okay. Totally we have 4 whorls, 4 circular arrangement இருக்கும். outermost whorls என்னன்னு பார்த்தோம்னா that is sepals. அதை தான் we call it as calyx. கேலிக்ஸ்க்கும் செப்பல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோன்னா, ஒரே ஒரு செப்பல் இருந்ததுன்னா அதை நம்ம செப்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் த செப்பல்ஸ் கலெக்டிவ்லி, இந்த இருக்கு இல்லையா, இந்த வோல்ஸில் இருக்க எல்லா செப்பலையும் we call it as calyx, okay. And then petals. இந்த செகண்ட் வோல்ஸ், that is the செகண்ட் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா that is petals. இந்த பெட்டல்ஸை கலெக்டிவ்லி we call it as Corolla, okay. And third whorls என்னன்னு பார்த்தோன்னா that is stamen. இங்கே இருக்கு இல்லையா, பெட்டல்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடியது, அதை தான் we call it as Androecium, that is the male reproductive structure. இந்த whorlsல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேமனையும் சேர்த்து தான் we call it as Androecium. And then innermost whorl, உள்ளே இருக்கக்கூடிய whorl என்ன,
என்னன்னு பார்த்தோம்னா that is carpel. இந்த carpel எல்லாம் சேர்ந்தது தான் we call it as gynoecium. okay, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஃப்ளவர்ஸ்ல we have 4 whorls. outermost whorl என்ன, that is sepal, and then second whorl that is petal, and then third whorl that is stamen, and the fourth innermost whorls are carpels. okay, so first வந்துட்டு ஃப்ளவருக்கு அடியில் என்ன இருக்கும்னா செப்பல்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே தான் we have petals, and then அதுக்குள்ள தான் we have stamen, and then அது உள்ள தான் we have the carpels. okay, order of the whorls என்னன்னு பார்த்தோம்னா that is Calyx, and then Corolla, and then Androecium, and then Gynoecium. okay, இப்போ நம்ம ஒரு பார்ட்டியும் டீடைல்டாக பார்ப்போம். the first one is Calyx. Calyx அப்படின்றது நம்ம சொன்னோம் இல்லையா, that is the outermost wall, that is sepals. இந்த sepals எல்லாம் சேர்ந்தது தான் we call it as Calyx. இங்கே இருக்கு இல்லையா, it is a leaf like structure அப்படின்னு சொன்னோம்ல, that is green leaf like structure. it protects the buds. இந்த உள்ள இருக்கு இல்லையா மொட்டு, இந்த மொட்டை it protect பண்ணும். okay, and இந்த calyxல we have 2 types of calyx, that is gamosepalous and then polysepalous. sepals அப்படின்னா தெரியும், it is a leaf like structure இல்லையா, அப்போ gamosepalous அப்படின்றது the sepals are united. இந்த leaf like structure இருக்கு இல்லையா, இது எல்லாமே யுனைட்டடாக ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருந்ததுன்னா இதை we call it as gamosepalous. and then ஒரு செப்பலும் ஃப்ரீயாக இருந்ததுன்னா we call it as polycephalous. இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா that is hibiscus. Hibiscus is the example for gamosephalous. இந்த gamosephalous இதில் இருக்க sepals எல்லாமே they are united sepals. okay, ஒரு sepalsும் இங்கே அட்டாச் ஆகியிருக்குல்ல, இதை தான் we call it as gamosephalous. polycephalusக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா that is rose. ரோஸ் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ரோஸ் ஃப்ளவரில் இருக்க செப்பல்ஸ் எல்லாமே they are free. ஒன்று இங்கே தனித்தனியாக இருக்குல்ல, இதை தான் we call it as polycephalous. okay, next நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா that is Corolla. Corolla அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம், they are the brightly colored part. petals சொன்னோம் இல்லையா, இந்த petals எல்லாம் சேர்ந்ததை தான் we call it as Corolla. இங்கே இருக்குல்ல இந்த இதழ்கள் இதெல்லாம் தான் we call it as Corolla. இது என்ன பண்ணுன்னா it attracts insects. ஏன் இன்செக்ட்ஸ் இதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா that is the transfer of gamete. ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு அதோட மேல் கேமெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இல்லையா, that is the biotic pollinators. ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் நம்ம படித்தோம் இல்லையா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் pollinators. ஸோ இந்த பெட்டல்ஸ் வந்து கலர்டாக இருக்கிறதுனால it attracts insects for the biotic pollinators. okay, calyxல இருந்த மாதிரி கொரோலாலையும் it has a gamopetalous and then polypetalous. gamopetalous அப்படின்னா இந்த petals இருக்கு இல்லையா they are united, அதை தான் we call it as gamopetalous. and petals ஃப்ரீயாக இருந்ததுன்னா we call it as polypetalous. okay, and இந்த பெட்டல்ஸோட ஷேப்பும் கலரும் ஒரு ஃப்ளவருக்கும் it varies. இந்த ஷேப் இருக்குல்ல, it may be a tubular ஷேப்பாக இருக்கலாம், பெல் ஷேப்டாக இருக்கலாம், ஆர் ஃபனல் ஷேப்டாக இருக்கலாம், ஆர் வீல் ஷேப்டு சக்கரம் ஷேப் மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, ஒரு ஃப்ளவருக்கும் இந்த பெட்டல்ஸோட ஷேப்பும் கலரும் it is different for different flowers. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்ப்போம். for gamopetalous, that is tulip. tulip flowers இருக்கு இல்லையா, இதில் இருக்க பெட்டல்ஸ் எல்லாமே they are united petals. and then பாலிபெட்டல்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இருக்க பெட்டல்ஸ் எல்லாமே they are free. ஒரு பெட்டல்ஸும் ஃப்ரீயாக இருக்குல்ல, இதை தான் we call it as polypetalous. ஓகே, இப்போது கேலிக்ஸ்னா என்னென்னு பார்த்துட்டோம், கொரோலா அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா தட் இஸ் ஏஸ்டிவேஷன். Aestivation அப்படின்றது nothing but it is the arrangement of sepals and petals in a floral bud with respect to the other members of the same whorl. அப்படின்னா
இங்கே இருக்கு இல்லையா கேலிக்ஸ் இருக்குல்ல, கேலிக்ஸில் தான் செப்பல்ஸ் இருக்கும். இந்த ஒரு செப்பல்ஸும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அந்த மாதிரி கரோலா இருக்கு இல்லையா, இதில் இருக்க ஒரு பெட்டல்ஸும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு இந்த சேம் வேர்ல், ஒரே ஒரு வேர்ல்ல இருக்கக்கூடிய பெட்டல்ஸும் செப்பல்ஸும் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் we call it as aestivation. We have 4 types of aestivation. என்னென்ன aestivation அப்படின்னு பார்த்தோம்னா that is valvate, twisted, imbricate, vexillary. valvate aestivation அப்படின்னா that is when the sepals or petals just touch one another at margin without overlapping. இதில் sepals petalsலாம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு செப்பல் ஒரு பெட்டலும் அதோட மார்ஜின் இந்த ஓரத்தில் இருக்குல்ல, இந்த மார்ஜினில் மட்டும் இன்னொரு செப்பலோட இது டச் ஆகும் வித்தவுட் ஓவர்லாப்பிங். ஒன்றுக்கு ஒன்று முன்னாடி வந்து ஒட்டிக்காம சைடில் மட்டும் லைட்டாக டச் ஆகும் ஒரே ஒரு மார்ஜினில் மட்டும். அதை தான் we call it as valvate aestivation. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா that is calotropis, that is எருக்கம்பூ சொல்லுவோம் இல்லையா, calotropis ஆல்ரெடி நம்ம phyllotaxy எக்ஸாம்பிளாக பார்த்தோம்ல. வாட் டைப் ஆஃப் phyllotaxy? that is opposite phyllotaxy. அதோட லீஃப் வந்து ஆப்போசிட்ல அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோம், அதுதான் we call it as opposite phyllotaxy. இதோட ஃப்ளவர்ஸ்ல இருக்க செப்பல்ஸும் பெட்டல்ஸும் மார்ஜின்ல மட்டும் டச் ஆகும், ஓகே, வித்தவுட் ஓவர்லாப்பிங். அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் we call it as valvate aestivation. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் that is calotropis. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா that is twisted aestivation. Twisted aestivation is nothing but one margin of the sepal or petal overlaps. Okay, இந்த செப்பல்ஸ் பெட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் இருக்க இந்த ஒரு மார்ஜின் மட்டும் அனதர் மார்ஜினோட ஓவர்லாப் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதை தான் we call it as twisted aestivation. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா that is China rose, hibiscus சொல்லுவோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இதோட பெட்டல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெட்டல் மட்டும் இன்னொரு பெட்டலுக்கு முன்னாடி இருக்கும், தட் இஸ் ஒரு மார்ஜினில் மட்டும் இட் ஓவர்லாப்ஸ். அதை தான் we call it as twisted. valvateல there is no overlapping, ஜஸ்ட் ஒரு மார்ஜினில் அனதர் செப்பல்ஸோட டச் மட்டும்தான் ஆகிட்டு இருக்கும். பட் ட்விஸ்டட்ல ஒரு மார்ஜினும் ஓவர்லாப்ஸ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் இம்ப்ரிகேட். இம்ப்ரிகேட் அப்படின்னா தட் இஸ் த மார்ஜின்ஸ் ஆஃப் த செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் ஓவர்லாப் ஒன் அனதர் பட் நாட் இன் எனி பர்டிகுலர் டைரக்ஷன். இந்த செப்பல்ஸ் பெட்டல்ஸோட மார்ஜின் வந்து அனதர் செப்பல் பெட்டலோட ஓவர்லாப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, பட் நாட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். எப்படின்னா இப்போ நம்ம ட்விஸ்டடில் பார்த்தோம் இல்லையா, அதோட ஒரு மார்ஜின் மட்டும் இன்னொரு செப்பலோட ஓவர்லாப் ஆகிட்டே இருக்கும்ட்டு ஒரே ஒரு மார்ஜின் மட்டும் ஓவர்லாப்ட் ஆகிட்டே இருக்கும் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். பட் இம்ப்ரிகேட்டில் என்னன்னா திடீர்னு ரெண்டு மார்ஜினும் ஓவர்லாப் ஆகும், திடீர்னு ஒரே ஒரு மார்ஜின் மட்டும் ஓவர்லாப் ஆகிருக்கும். அந்த டைப் ஆஃப் எஸ்டிவேஷன் தான் we call it as imbricate. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா that is cassia. கேஷியாவோட ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குன்னா அதோட செப்பல்ஸும் பெட்டல்ஸும் ஓவர்லாப் ஆகும் மார்ஜினில் பட் நாட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல ஓவர்லாப் ஆகியிருக்கும், ஒரு இடத்துல ரெண்டு மார்ஜினுமே ஓவர்லாப் ஆகியிருக்கும். அதுதான் we call it as imbricate. and the final estivation, that is the fourth type என்னன்னு பார்த்தோன்னா that is vexillary. இந்த vexillary estivation we also call it as papilionaceous. okay, Papilionaceous. ஃபார் எக்ஸாம்பிள் பீ ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இட் ஹேஸ் 5 petals இருக்கும். இந்த 5 petals-ல ஒரு பெட்டல் இஸ் த லார்ஜஸ்ட் பெட்டல். இந்த அவுட்டர் மோஸ்ட் பெட்டல் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஒன். இது என்ன பண்ணும், இட் ஓவர்லாப்ஸ் த இன்னர் 2 petals. ஓகே, இந்த லார்ஜஸ்ட் பெட்டல் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 பெட்டலை ஓவர்லாப் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அந்த 2 பெட்டல் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னர் 2 பெட்டல்ஸை ஓவர்லாப் பண்ணியிருக்கோம். அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் we call it as vexillary. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு லார்ஜஸ்ட் பெட்டல் இருக்கும், அதுக்குள்ளே 2 பெட்டல் ஓவர்லாப் ஆகியிருக்கும், அதுக்கு அடுத்து இருக்க 2 பெட்டல் வந்துட்டு அந்த 2 பெட்டலை ஓவர்லாப் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை தான் விங்ஸ் அண்ட் கீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ரெண்டுத்தையும் கீல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் லார்ஜஸ்ட் பெட்டல் 2 பெட்டலை ஓவர்லாப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை தான் we call it as wings. ஓகே, இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டை தான் we call it as vexillary.
This is all about aestivation. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is third part of a flower, Androecium. Androeciumனா என்னன்னு பார்த்தோம், that is a male reproductive organ சொன்னோம் இல்லையா. Stamens எல்லாமே collectively we called as Androecium. இந்த Androeciumல we have two parts. என்னென்ன டூ பார்ட்ஸ் அப்படின்னா that is filament and then anther. இந்த thread like structure இருக்கு இல்லையா, இதை தான் we call it as filament. அந்த மேலே இருக்குல்ல, இதை தான் we call it as anther. இந்த மேல் reproductive organ எங்கே இருக்குன்னா ஃப்ளவர்ஸில் இந்த இடத்துல இருக்கும். மகரந்தம்னு சொல்லுவோம் இல்லையா ஹைபிஸ்கஸில், அதுதான் we call it as Androecium. இந்த anther part இருக்கு இல்லையா, they are bilobed. Bilobe அப்படின்னா that is two sections. In the anther we classified into two sections. Okay, in the two section it has two chambers. ஒரு செக்ஷன்லயும் ஒரு chamber இருக்கும். இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், it has two sections. இது ஒரு section and then இது ஒரு section. Okay, இந்த ஒரு செக்ஷன்லயும் we have two chambers. இங்க ஒரு chamber, இங்க ஒரு chamber இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்க ஒரு chamber, இங்க ஒரு chamber இருக்கும். ஸோ டோட்டலி 4 சேம்பர்ஸ் இருக்கும் அண்ட் தென் 2 லோப்ஸ் இருக்கும். இந்த ஒரு சேம்பர்லேயும் இட் ப்ரொடியூசஸ் த போலன் கிரெயின். ஸோ இந்த ஆந்தரில் இருக்கக்கூடிய சேம்பரில் தான் இந்த போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். இந்த போலன் கிரெயின்ஸ் தான் தட் இஸ் த மேல் கேமெட். ஓகே, தே ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த போலன் சாக்ஸ். And the sterile stamen we call it as staminode. எந்தெந்த stamen வந்துட்டு pollen grain produce பண்ணாதோ அதுதான் we call it as staminode. So they are non-functional. It cannot play a role in reproduction because male gamete produce பண்ணாதான reproduction நடக்கும். So male gamete produce ஆகலனா there is no reproduction. So அதுதான் we call it as sterile stamen staminode. நம்ம கேலிக்ஸ் கொரோலாவில் பார்த்த மாதிரி ஆண்ட்ரோஷியம்லேயும் it has a free stamen and the united stamen. United stamen we call it as gamoandrous. ஓகே, gamoandrousனா அதோட ஸ்டேமன்ஸ் எல்லாமே யுனைட்டடாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸை we call it as polyandrous. ஓகே, ஆண்ட்ரஸ் அப்படின்றது it denotes the androecium, that is stamen. கேமோ அப்படின்னா யுனைட்டட் ஸ்டேமன் அண்ட் ஃப்ரீ அப்படின்றது பாலி. ஸோ பாலிஆண்ட்ரஸ் அப்படின்றது ஃப்ரீ ஸ்டேமன்ஸ். ஓகே, அண்ட் இந்த ஸ்டேமன்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா it has two types of arrangement. The first one is epipetalous and the second one is epiphyllous. Epipetalous அப்படின்றது the stamens are attached to the petals. இந்த ஸ்டேமன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேமன் என்ன இருக்கும், பெட்டல்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். அதோட இதழ்கள் இருக்குல்ல, இந்த இதழோட அட்டாச் ஆயிருந்ததுன்னா we call it as epipetalous. Epiphyllous அப்படின்னா the stamens are attached to the perianth. Perianth அப்படின்றது நத்திங் பட் த கலெக்டிவ் டேம் ஆஃப் கேலிக்ஸ் அண்ட் கொரோலா. அந்த கேலிக்ஸ் கொரோலா இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் நம்மளால தனியாக டிஸ்டிங்விஷே பண்ண முடியாது. ஸோ அந்த கேலிக்ஸ் கொரோலா இன்டிஸ்டிங்விஷபிளாக இருக்குல்ல, அதை தான் வி கால் இட் ஆஸ் perianth. ஸோ எபிஃபைலஸ் அப்படின்றது த ஸ்டேமன்ஸ் ஆர் அட்டாச் டு த perianth. இந்த இமேஜில் இருக்கு இல்லையா, இதில் இருக்க செப்பல்ஸும் petals, so it is indistinguishable. In the stamen attached to the perianth தான் we call it as epiphyllous. நெக்ஸ்ட் நம்ம another 3 arrangements பற்றி படிக்க போகிறோம். என்னென்னு பார்த்தோன்னா that is monoadelphous, diadelphous and polyadelphous. Monoadelphous-ன்றது nothing but the stamens are united into one bundle or bunch. For example, hibiscus. இந்த ஹைபிஸ்கஸில் நிறைய ஸ்டேமன்ஸ் இருக்கா, இந்த நிறைய ஸ்டேமன்ஸ் எல்லாமே சேர்ந்து இட் யுனைடட் டு ஃபார்ம் அ ஒன் பஞ்ச். இந்த ஒரு பஞ்சில் எல்லா ஸ்டேமனும் அட்டாச் ஆகியிருக்கிறது தான் வி கால் இட் ஆஸ் மோனோ அடல்ஃபஸ். அண்ட் டை அடல்ஃபஸ் அப்படின்றது ஸ்டேமன்ஸ் யுனைடட் இன்டு 2 bundles. இந்த ஸ்டேமன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு 2 பண்டிலாக யுனைட் ஆகியிருக்கும். அதை தான் வி கால் இட் ஆஸ் டை அடல்ஃபஸ். இந்த டை அடல்ஃபஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் பீ ஃப்ளார்.
பீ பிளான்ட் இருக்கு இல்லையா, இதில் இருக்க ஃப்ளவர் இட் எக்ஸிபிட்ஸ் டைஅடல்ஃபஸ் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் தென் பாலிஅடல்ஃபஸ் அப்படின்னா the stamens united into more than 2 bundles. இந்த ஸ்டேமன்ஸ் எல்லாம் சேர்ந்து more than 2 bundles, that is 3 பண்டலாக அரேஞ்ச் ஆகிருக்கலாம், 4 பண்டலாக அரேஞ்ச் ஆகிருக்கலாம், or 5 பண்டலாக அரேஞ்ச் ஆகிருக்கலாம். இதை தான் we call it as polyadelphous. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, தட் இஸ் சிட்ரஸ் பிளான்ட் இருக்கு இல்லையா, இந்த சிட்ரஸ் பிளான்ட் எலுமிச்சை மரம் சொல்லுவோம்ல, தே எக்ஸிபிட் அ பாலிஅடல்ஃபஸ் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, மோனோஅடல்ஃபஸ்னா எல்லா ஸ்டேமனும் ஒரே ஒரு பஞ்சாக இருக்கும், அண்ட் டைஅடல்ஃபஸ்னா எல்லா ஸ்டேமன்ஸும் சேர்ந்து 2 பஞ்ச், தட் இஸ் 2 பண்டலாக இருக்கும். அண்ட் பாலிஅடல்ஃபஸ் அப்படின்னா 2த்துக்கும் மேற்பட்ட பஞ்சஸாக யுனைட்டடாக இருக்கும். அதை தான் வி கால் இட் ஆஸ் monoadelphous, diadelphous and polyadelphous respectively. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா, that is the 4th part, gynoecium. gynoeciumனா நம்ம என்னன்னு பார்த்தோம், that is a female reproductive organ இல்லையா, இந்த கார்பல்ஸ் எல்லாம் கலெக்டிவாக இருக்கிறத தான் we call it as gynoecium. இந்த gynoeciumல we have 3 parts. What are the 3 parts அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. ஓவரி அப்படின்றது nothing but it is a enlarged basal part. இதுதான் கார்பல். ஓகே, இதில் இருக்கக்கூடிய பேசல் பார்ட் அடிப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த அடிப்பகுதியை தான் we call it as ஓவரி. இதுக்கு மேலே தான் ஸ்டைல் இருக்கும். ஓகே, ஸ்டைல் இஸ் ஆஃப் ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்டைல் என்ன பண்ணுன்னா, இட் கனெக்ட்ஸ் த ஓவரி அண்ட் த ஸ்டிக்மா. ஓகே, அண்ட் ஸ்டிக்மா அப்படின்றது எங்கே இருக்குன்னா, இந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டைலோட டிப்பில் தான் இருக்கும். இந்த ஸ்டிக்மா என்ன பண்ணுன்னா, இட் இஸ் ஆ ரிசப்டிவ் சர்ஃபேஸ் ஃபார் போலன் கிரெயின்ஸ். மேல் கேமெட் இருக்கு இல்லையா, இந்த மேல் கேமெட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய பிளேஸ் எதுன்னு பார்த்தோன்னா, தட் இஸ் த ஸ்டிக்மா. ஓகே, ஸ்டிக்மாவில் வந்துட்டு மேல் கேமெட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் இட் அண்டர்கோ அ ஃபர்டிலைசேஷன், தட் இஸ் த யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். ஓகே, each ovary bears 1 or more ovules attached to the placenta. இந்த ஓவரி இருக்கு இல்லையா, இந்த ஓவரிக்குள்ள we have a placenta. placenta அப்படின்றது it is a specialized tissue where the ovules attached to the ovary wall. இந்த placenta அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ, இங்கே தான் இந்த ஓவியூல்ஸ் அட்டாச் ஆகியிருக்கும். ஓகே, we also call it as a connection point. இந்த பிளசண்டா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கனெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் இட் கனெக்ட்ஸ் த ஓவரி அண்ட் ஓவியூல்ஸ். இந்த பிளசண்டா என்ன பண்ணுனா, இட் டிரான்ஸ்ஃபர் நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் த ஃப்ளவர் டு த ஓவியூல்ஸ். இந்த ஓவியூல்ஸ் தான் நம்ம லேட்டராக சீடாக டெவலப் ஆகும்னு பார்த்துருந்தோம் இல்லையா ப்ரீவியஸ் சாப்டரில். ஸோ இந்த ஓவியூல்ஸ்க்கான நியூட்ரிஷனை ஃப்ளவர்லேருந்து எது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் பிளசண்டா. ஓகே, this is the whole structure of gynoecium in a flower. நம்ம ஆல்ரெடி Calyx, Corolla, Androeciumல பார்த்த மாதிரி gynoeciumலையும் we have a free carpel and the fused carpel. free carpel தான் we call it as apocarpus, and then fused carpels, that is united-ஆ இருக்கும்ல, carpels எல்லாம் united-ஆ இருந்ததுன்னா அதை தான் we call it as syncarpus. ஓகே, ஸோ ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்கும், மேல் கேமெட் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம், போலன் சாக்கில் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ போலன் சாக்லேருந்து மேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த போலன் கிரெயின் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபீமேல் கேமெட்டில் எங்கே ரிசீவ் ஆகும், தட் இஸ் இன் த ஸ்டிக்மா. ஸ்டிக்மாவில் மேல் கேமெட் ரிசீவ் ஆகி த யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஹேப்பன்ஸ். ஓகே, அதுதான் we call it as fertilization. ஒன்ஸ் இந்த ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த ஓவியூல்ஸ் இருக்கு இல்லையா ஓவரிக்குள்ள, அந்த ஓவியூல்ஸ் இட் டெவலப்ஸ் இன்டு அ சீட், அண்ட் த ஓவரி இருக்கு இல்லையா, த பேசல் பார்ட் இட் டெவலப்ஸ் இன்டு அ ஃப்ரூட். ஸோ சீட் எதுலேருந்து வருதுன்னா, இட் இஸ் ஃப்ரம் அ ஓவியூல்ஸ், and fruit எப்படி வருதுன்னா, it is from a ovary. This is very very important. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஓவியூல்ஸ் வந்து இந்த ஓவரியில் எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்குறது தான் we call it as placentation. that is the arrangement of ovules within the ovary. ஓவரி இருக்கு இல்லையா, இந்த ஓவரிக்குள்ள ஓவியூல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் we call it as placentation. இந்த placentationல we have 5 types. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, that is marginal, axial,
parietal, free central and then basal. இப்போ ஒன்னொன்னுத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். The first one is marginal. margin அந்த நேம்லே இருக்கு இல்லையா, the ovules are attached along the margin. இந்த ovulesலாம் இந்த ஓவரியோட மார்ஜினில் அட்டாச் ஆகிருக்கும். இங்கே இருக்கு இல்லையா இந்த மார்ஜின், இந்த மார்ஜினில் தான் ஓவியூல்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும். அதை தான் we call it as marginal placentation. ஓகே, the placenta forms a ridge along the ventral suture of a ovary. இந்த ventral suture இருக்குல்ல, அதை தான் we call it as margin of ovary. ஓகே, இந்த ovules are born on the ridge forming two rows. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா that is P. பட்டாணி இருக்கு இல்லையா, இந்த பட்டாணி எல்லாமே எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா it is in a marginal placentation. Okay, the second type is axial placentation. axial placentation அப்படின்றது the ovules are attached to the central axis. இந்த ஓவரியோட central axis இருக்கு இல்லையா, இந்த மிடில்ல தான் அட்டாச் ஆயிருக்கும் in a multilocular ovary. locule அப்படின்றது nothing but it is a chamber. locule அப்படின்னா chamber அப்படின்னு அர்த்தம். இந்த ஓவரி இருக்கு இல்லையா, இந்த ஓவரி இஸ் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் சேம்பர்ஸ். ஒரு சேம்பராக இது வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை தான் வி கால் இட் ஆஸ் லோக்யூல். இந்த ஒரு சேம்பராக டிவைட் பண்ணதில் அந்த டிவைடிங் வாலை தான் வி கால் இட் ஆஸ் செப்டம். that is the dividing wall. ஓகே, இந்த ஓவியூல் எங்கே அரேஞ்ச் ஆகிருக்குன்னா இந்த மல்டிலோக்யூலார் ஓவரி, அதாவது டிஃப்ரெண்ட் சேம்பர் இருக்கக்கூடிய ஓவரியோட சென்ட்ரல் ஆக்சிஸில் அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஓகே, அதை தான் we call it as axial placentation. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா that is லேடிஸ் ஃபிங்கர். இந்த லேடிஸ் ஃபிங்கரில் பார்த்தாலே தெரியும் அந்த சீட்ஸ் எல்லாமே, அதாவது ஓவியூல்ஸ் தானே சீடாக ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம், அந்த ஓவியூல்ஸ் எல்லாமே அதோட சென்ட்ரல் ஆக்சிஸில் it is attached. Okay, the third type என்னன்னு பார்த்தோன்னா that is parietal placentation. parietal placentation அப்படின்றது nothing but the ovules develops on inner wall of the ovary. இந்த ஓவரி இருக்கு இல்லையா, இந்த ஓவரிக்குள்ள இன்னர் வால் மாதிரி இந்த ஓவியூல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். இதை தான் we call it as parietal. ஓகே, இந்த ஓவரி வந்து ஒரே ஒரு சேம்பராக இருக்கா, இங்கே வந்து ஒரு சேம்பர் மட்டும்தான் இருந்தது ஆல்ரெடி. இந்த ஓவியூல்ஸ் வந்துட்டு இன்னர் வால் மாதிரி ஃபார்ம் ஆனதுனால இட் ஹேஸ் டூ சேம்பர்ஸ். இங்கே ஒரு சேம்பர் இருக்கும் அண்ட் தென் இங்கே ஒரு சேம்பர் இருக்கும் டியூ டு த ஃபால் செப்டம். இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் we call it as parietal. ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா that is mustard இருக்குல்ல, this is the example for parietal placentation. and then the fourth type என்னன்னு பார்த்தோன்னா that is free central placentation. free central அப்படின்றது nothing but the ovules are born on a central axis and the septa are absent. நம்ம ஆல்ரெடி axial presentationல பார்த்தோம் இல்லையா, சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்குன்னு, அதே மாதிரி ஃப்ரீ சென்ட்ரல்லையும் சென்ட்ரல் ஆக்சிஸில் தான் ஓவியூல்ஸ் இருக்கும். பட் there is no locule and no septum. இந்த வால் இருக்கு இல்லையா, டிவைடிங் வால் இங்கே இருக்கும்ல, ஆக்சைடில் we have a dividing wall septum and locule இருக்கும். அந்த மாதிரி எந்த செப்டமும் லோக்யூலும் இல்லாமல் இந்த ஓவியூல்ஸ் வந்து ஃப்ரீயாக சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்கும். அதை தான் we call it as free central. இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டயாந்தஸோட ஃப்ளவர் it has a free central placentation and then final placentation என்னன்னு பார்த்தோம்னா that is basal placentation. basal placentationன்றது nothing but the placenta develops at the base of the ovary. இந்த ஓவரி இருக்கு இல்லையா, இந்த ஓவரியோட அடிப்பகுதியில் தான் இந்த placenta டெவலப் ஆகிருக்கும் அண்ட் இந்த பிளசண்டால தான் இந்த ஓவியூல் இஸ் அட்டாச்டு. இந்த பேசலில் ஒன்லி ஒன் ஓவியூல் மட்டும் இருக்கும் அண்ட் தென் த பிளசண்டா இஸ் டெவலப்டு அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. அதனால தான் we call it as basal placentation. ஓவரியோட பேஸில் இந்த ஓவியூல் இருக்கிறதுனால basal placentation. இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா that is மேரிகோல்டு சன்ஃப்ளவர்லாம் இருக்கு இல்லையா, they are the example for basal placentation. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளவர்ஸோட டைப்ஸ். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்? ஃபர்ஸ்ட், இந்த ஃப்ளவர்ஸை கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்.
இந்த reproductive organ base பண்ணி it is classified into two types. What are the two types அப்படின்னு பார்த்தோம்னா, that is unisexual flowers and then bisexual flowers. Unisexual, uni அப்படின்னா அதாவது ஒரே ஒரு செக்ஸ் மட்டும்தான் அந்த ஃப்ளவரில் இருக்கும். either stamen or carpel. மேல் reproductive organ மட்டும் இருக்கும் or ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் மட்டும் இருக்கும். இந்த ஸ்டேமன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேமன் மட்டும் இருந்ததுன்னா தே ஆர் மேல் ரீப்ரடக்டிவ் ஃப்ளவர். அண்ட் கார்பல், இந்த கார்பல் மட்டும் இருந்ததுன்னா தே ஆர் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஃப்ளவர். அதை தான் வி கால் இட் ஆஸ் யூனிசெக்ஷுவல். அப்போ பைசெக்ஷுவல் அப்படின்னா தட் இஸ் டூ செக்ஸுமே இருக்கும். போத் ஸ்டேமன்ஸ் அண்ட் கார்பல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இதில் வந்து ஸ்டேமன்ஸும் இருக்கும் as well as கார்பலும் இருக்கும். அதை தான் we call it as bisexual flowers. And then based on the symmetry, இந்த ஃப்ளவரோட சிமெட்ரியை பேஸ் பண்ணி we classified flowers into 3 types. என்னென்ன 3 types of flowers அப்படின்னு பார்த்தோம்னா actinomorphic, zygomorphic and asymmetric. Actinomorphic அப்படின்னா the flower with radial symmetry. Radial symmetryனா என்ன, நம்ம ஆல்ரெடி பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸில் பார்த்தோம் இல்லையா. ரேடியல் சிமெட்ரின்றது அதோட சென்ட்ரல் ஆக்சிஸில் எந்த பிளேன் கிராஸ் ஆனாலும் இட் வில் கிவ் யூ அ மல்டிபிள் ஐடென்டிக்கல் பார்ட்ஸ். அதை தான் வி கால் இட் ஆஸ் ரேடியல் சிமெட்ரி. இந்த ரேடியல் சிமெட்ரி இருக்க ஃப்ளவர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா that is mustard, datura and chilli. They all exhibit actinomorphic. Okay, and then second symmetry என்னன்னு பார்த்தோன்னா that is zygomorphic. That is flowers with a bilateral symmetry. Bilateral symmetryன்றது என்ன, in only one plane, ஏதாவது ஒரு பிளேனில் கட் பண்ணால் மட்டும் அதோட ஹாஃப்ஸ் வந்துட்டு it will be identical. அதை தான் we call it as bilateral symmetry. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா பீ, குல்மஹோர், பீன் அண்ட் கேஷியா, இதெல்லாமே they exhibit zygomorphic. Okay, and the third one is asymmetric. Asymmetricனா the flower with no symmetry. இந்த ஃப்ளவர் வந்துட்டு எந்த சிமெட்ரியும் எக்ஸிபிட் பண்ணாது. அதாவது அந்த ஃப்ளவரை எந்த பிளேனில் கட் பண்ணாலும் இட் வில் நாட் கிவ் யூ அ ஐடென்டிக்கல் பார்ட்ஸ். அதை தான் வி கால் இட் ஆஸ் ஏசமெட்ரிக் ஃப்ளவர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் கேனா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ். ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ் அப்படின்றது நத்திங் பட் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர். இந்த ஃப்ளவரில் இருக்கு இல்லையா பார்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி வி கிளாசிஃபைட் இன்டூ 3 types. தட் இஸ் ட்ரைமெரஸ், டெட்ராமெரஸ் அண்ட் தென் பென்டாமெரஸ். ட்ரை அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், தட் இஸ் 3. ஸோ இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பார்ட்டும் என்னென்ன ஃப்ளோரல் பார்ட் இருக்குது, செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ், கார்பல்ஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா. இது வந்து 3யோட மல்டிபிள்ஸ்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 செப்பல்ஸ் இருக்கும், 3 பெட்டல்ஸ் இருக்கும், 3 ஸ்டேமன்ஸ் இருக்கும், ஆர் அதோட மல்டிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஸ்டேமன்ஸ் இருக்கும், 6 செப்பல்ஸ் இருக்கும், 9 பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 டேபிள் இருக்கு இல்லையா, இந்த மல்டிபிள்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு தான் we call it as ட்ரைமெரஸ். அப்போ டெட்ராமெரஸ் அப்படின்னா தட் இஸ் 4. ஸோ இதோட பார்ட்ஸ் எல்லாமே 4 மல்டிபிள்ஸாக அரேஞ்ச் ஆகியிருக்கும். அதை தான் we call it as டெட்ராமெரஸ். அண்ட் பென்டாமெரஸ் அப்படின்னா தட் இஸ் 5. இதோட ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே 5யோட மல்டிபிள்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். தட் இஸ் 5 பெட்டல்ஸாக இருக்கலாம், 10 செப்பல்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் we call it as pentamerous. That is based on the floral appendages. And then based on bracts, the flowers are classified into 2 types. That is bracteate, ebracteate. Bracts அப்படின்றது nothing but it is a modified leaf. பிராக்ஸ் அப்படின்றது மாடிஃபைட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளவரோட ஸ்டாக் அதோட காம்பில் தெர் இஸ் அ லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் வி கால் இட் ஆஸ் பிராக்ஸ். ஓகே, ஸோ அந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் ஃப்ளவரில் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா தே ஆர் பிராக்டியேட் ஃப்ளவர். அந்த பிராக்ஸ் வந்துட்டு இல்லை, அந்த மாடிஃபைட் லீஃப் வந்துட்டு இல்லை அப்படின்னா தே ஆர் ஈபிராக்டியேட் ஃப்ளவர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர்ஸை வந்து கிளாசிஃபைட் based on the position of whorls.
Whorls அப்படின்றது அந்த சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் we call it as whorls. அதோட பொசிஷனை பேஸ் பண்ணி we classified flowers into 3 types. அதாவது இந்த Calyx, Corolla, Androecium இருக்கு இல்லையா, இந்த 3 பார்ட்டோட பொசிஷன் in respect to ovary. இந்த ஓவரியும் அதர் 3 பார்ட்ஸும் எப்படி பொசிஷன் ஆகியிருக்கு அதை பேஸ் பண்ணி we classified into 3 parts, that is hypogynous, epigynous, பெரிகைனஸ். கைனஸ் அப்படின்றது தட் இஸ் கைனோசியம், ஓவரி. ஸோ இந்த ஓவரியும் அதர் 3 பார்ட்ஸும் எப்படி பொசிஷன் ஆகிருக்கு அப்படின்ற கம்பேரிசனை பேஸ் பண்ணி தான் வி கிளாசிஃபைடு. ஓகே, ஹைப்போகைனஸ் அப்படின்றது த கைனோசியம் ஆக்குபைஸ் த ஹையஸ்ட் பொசிஷன். இந்த ஓவரி இருக்கு இல்லையா, இந்த ஓவரி தான் ஹையஸ்டாக இருக்கும். இந்த செப்பல்ஸும் சரி, இந்த பெட்டல்ஸும் சரி, அண்ட் தென் ஸ்டேமன், இது எல்லாமே இந்த ஓவரிக்கு கீழே இருக்கும். அதுதான் we call it as hypogynous. We also call it as a superior ovary. இந்த ஓவரி தான் ஹைட்ல இருக்கும், that is superior. And epigynous அப்படின்றது the gynoecium occupies the lowest position. இந்த gynoecium இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப கீழே இருக்கும். இதுக்கு மேலே தான் we have sepals, petals and then stamens. இது எல்லாமே ஓவரிக்கு மேலே இருக்கு, ஓவரி வந்து கீழே இருக்கு. அதை தான் we call it as inferior ovary. So epigynous flowers have a inferior ovary. And the third type என்னன்னு பார்த்தோம்னா that is perigynous. Perigynous அப்படின்றது the gynoecium occupies the central position. Other 3 parts almost at the same level. இந்த ovary and then sepals, petals and then stamen, இது எல்லாமே சேம் லெவலில் இருக்கும். அண்ட் கைனோசியம் வந்து சென்ட்ரலாக இருக்கும். இதை தான் we call it as perigynous. அண்ட் இதில் இருக்க ஓவரி எப்படி இருக்குன்னா that is half inferior ovary. ஓகே, அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா that is mustard and then China rose. ஹைபிஸ்கஸ் இருக்கு இல்லையா, that is China rose and then brinjal. They have a hypogynous flowers. Okay, and epigynous க்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா that is guava and cucumber. கோவாவும் குக்கும்பரும் they have a epigynous flowers. and perigynous க்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா that is plum and rose and then peach. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே they exhibit perigynous. ஓகே, கொஷின்ஸ் என்ன பேசிஸில் வரும்னா ஹைப்போகைனஸில் இருக்க ஓவரி எப்படி இருக்கும் அண்ட் எது வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கும், இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஹைப்போகைனஸ் இஸ் அ superior ovary, epigynous has a inferior ovary and perigynous that is a half inferior ovary. Okay, understood? This is all about the types of flowers. So flowers ஓட டாபிக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பார்ட் என்னன்னு பார்த்தோன்னா that is fruit. Fruit is a characteristic feature of a flowering plants. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் தான் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் தான் ஃப்ரூட்ஸ். ஓகே, ஃப்ரூட்ஸ் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ மெச்சூர் ஆர் ரைப்பன்டு ஓவரி. இந்த ஓவரி ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் இட் இஸ் டெவலப்ட் இன்டு அ ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ஓவரி மெச்சூர் ஆனோடனே இட் இஸ் டெவலப்ட் இன்டு ஃப்ரூட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஓகே, பட் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்றது இட் இஸ் அ எக்ஸப்ஷன். ஏன் அப்படின்னா த ஃப்ரூட் இஸ் ஃபார்ம்டு வித்தவுட் த ஃபர்டிலைசேஷன் ஆஃப் ஓவரி. யூஸ்வலாக ஃப்ரூட் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம், ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஓவரி மெச்சூர் ஆகி தான் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. பட் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டில் ஓவரி ஃபர்டிலைஸ் ஆகாமலே இந்த ஓவரி இஸ் டெவலப்ட் இன்டு அ ஃப்ரூட். அதை தான் வி கால் இட் ஆஸ் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட். ஓகே, இந்த ஃப்ரூட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இட் ஹேஸ் 4 லேயர்ஸ். வாட் ஆர் த 4 லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் பெரிகார்ப், எபிகார்ப், மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப். பெரிகார்ப் அப்படின்றது த வால் ஆஃப் அ ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டோட வால் இருக்கு இல்லையா, இதுதான் வி கால் இட் ஆஸ் பெரிகார்ப். அண்ட் எபிகார்ப் அப்படின்றது த அவுட்டர் மோஸ்ட் லேயர். இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்குல்ல, இதை தான் வி கால் இட் ஆஸ் எபிகார்ப். மீசோகார்ப் அப்படின்றது தட் இஸ் அ மிடில் லேயர். இந்த ஃப்ளஷியாக இருக்குல்ல, இந்த மிடில் லேயர் தான் வி கால் இட் ஆஸ் மீசோகார்ப். அண்ட் எண்டோகார்ப் அப்படின்றது இன்னர் மோஸ்ட் லேயர்.
உள்ளே இருக்கக்கூடிய லேயர் இருக்கு இல்லையா, இதை தான் we call it as endocarp. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள் மேங்கோ அண்ட் தென் கோகனட், இது எல்லாமே we call it as drupe fruit. drupe fruit அப்படின்றது இந்த பெரிகார்ப் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரூட்டோட வால், இட் இஸ் வெல் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு அ எபிகார்ப், middle mesocarp and then inner stony endocarp. இதை தான் we call it as drupe fruit. ஓகே, இந்த கோகனட்டையும் we also call it as drupe fruit. ஆனால் இதில் இருக்க மீசோகார்ப், அதாவது மிடில் லேயர் எப்படி இருக்குன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்கும். மேங்கோவில் இந்த மிடில் லேயர் வந்து ஃப்ளெஷ்ஷியாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, பட் இந்த கோகனட்டில் இருக்க மிடில் லேயர் வந்து தட் இஸ் ஃபைப்ரஸ். இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் that is fibrous. இது வந்து டஃப் டிஷ்யூஸால ஆனது, that is made up of fibrous tissue. யூஸ்வலாக இந்த ட்ரூப் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் அ மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரி அண்ட் ஆர் ஒன் சீடட் ஃப்ரூட்ஸ். மோனோகார்புலரி, மோனோ அப்படின்னா தட் இஸ் ஒன், ஒரே ஒரு கார்பல் கொண்ட சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர் ஓவரினா தட் இஸ் ஹைப்போகைனஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹைப்போகைனஸ் வித் சிங்கிள் கார்பல் இருக்கக்கூடிய ஃப்ளவர்லேருந்து தான் இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரூப். அண்ட் மோஸ்ட்லி இந்த ட்ரூப்பில் வந்துட்டு ஒன்லி இட் ஹாஸ் அ ஒன் சீட். இங்கே இருக்கு இல்லையா மேங்கோவில் இருக்குல்ல ஒன் சீடு, இந்த ட்ரூப் வந்துட்டு தே ஆர் மோஸ்ட்லி ஒன் சீடட் ஃப்ரூட்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஃப்ரூட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தட் இஸ் சீட். சீட் எப்படி டெவலப் ஆகும்னு பார்த்தோம், இட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் அ ஓவியூல்ஸ். இந்த ஓவியூல் வந்து ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் இட் இஸ் மெச்சூர்ட் இன்டு அ சீட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. That is ovule after fertilization it is developed into a seed. In the seed is made up of a seed coat and an embryo. இந்த சீடை சுற்றி இருக்க கோட் இருக்கு இல்லையா, இதை தான் we call it as seed coat and the embryo. So the seed is made up of a seed coat and an embryo. இந்த embryo எப்படி மேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, it is made up of a radicle, embryonal axis and cotyledons. radicle அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, that is a embryonic root. embryonic root தான் it is further developed into a root system பார்த்தோம்ல. so it has a radicle and then plumule. plumule அப்படின்றது that is a embryonic shoot. இந்த embryonic shoot தான் later it develops into a whole shoot system and then it has a cotyledon. cotyledon அப்படின்றது it is a embryonic leaf. okay, இதை வந்து also call it as seed leaves. so the embryo is made up of a radicle, plumule and the cotyledons. okay, and in the seeds oda types என்னன்னு பார்ப்போம், that is the types of seeds. first in the seeds எதை பேஸ் பண்ணி they classified அப்படின்னு பார்த்தோம்னா based on the presence of endosperm. endosperm அப்படின்றது nothing but it is a type of a cell produced inside the seeds. அந்த seeds இருக்கு இல்லையா, அந்த seedsக்கு இன்சைடில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டைப் ஆஃப் செல்லை தான் we call it as endosperm. ஸோ இந்த based on endosperm வச்சு we classified into endospermic seeds and then non-endospermic seeds. first இந்த endosperm எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். it is formed due to the double fertilization. double fertilization நமக்கு fertilizationனா என்னன்னு தெரியும், double fertilizationனா என்ன, that is nothing but the fertilization takes place 2 times. 2 fertilizations நடக்கும். நமக்கு நார்மலாக fertilizationனா என்னன்னு தெரியும், that is the union of male and female gamete. that is the fusion between male and female gamete. இது ரெண்டும் சேர்ந்து it forms a zygote and then இந்த zygote வந்து it develops into a embryo அப்படின்னு தெரியும். அதை தான் we call it as fertilization and double fertilization. அப்போ second fertilization எங்கே நடக்கும்னா that is the fusion between male gamete and the polar nuclei. male gameteக்கும் polar nucleiக்கும் நடக்கக்கூடிய fusion தான் we call it as second fertilization. polar nuclei அப்படின்றது nothing but it is a 2 haploid nuclei. okay, single set of chromosomes இருக்கக்கூடிய 2 nuclei தான் we call it as polar nuclei. இங்கே இருக்கு இல்லையா, these are the polar nuclei.
இந்த போலார் நியூக்ளியைக்கும் மேல் கேமெட்டுக்கும் ஃபியூஷன் நடந்ததுன்னா இட் வில் ஃபார்ம் அ பிஇசி, தட் இஸ் பிரைமரி எண்டோஸ்பர்ம் செல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்கும்? ஃபீமேல் கேமெட் எக்குக்கும் மேல் கேமெட்டுக்கும் ஃபியூஷன் நடந்து இட் ஃபார்ம்ஸ் அ ஜைகோட். அண்ட் செகண்ட் ஃபர்டிலைசேஷன் தட் இஸ் த போலார் நியூக்ளியைக்கும் மேல் கேமெட்டுக்கும் ஃபியூஷன் நடந்து இட் ஃபார்ம்ஸ் அ எண்டோஸ்பர்மிக் செல். ஓகே, இப்போ ஒரு செல்குள்ள we have both zygote and the endosperm. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன்ல zygote ஃபார்ம் ஆயிடும், செகண்ட் ஃபர்டிலைசேஷன்ல we have endosperm. இந்த zygote தான் further it develops into embryo அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த zygote grow ஆக it develops into a embryo. ஓகே, இந்த க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே இந்த எண்டோஸ்பர்ம்ஸும் என்ன பண்ணும்? இட் ஸ்டார்டட் க்ரோயிங். இந்த எண்டோஸ்பர்ம்ஸும் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த எம்ப்ரையோ ஃபுல்லாக க்ரோ ஆகிட்டு மெச்சூர் ஆக போகிற ஸ்டேஜில் என்ன ஆகும்னா இந்த எண்டோஸ்பர்ம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் இந்த எம்ப்ரையோ கன்சியூம் பண்ணிடும். ஸோ இந்த எம்ப்ரையோ எல்லா எண்டோஸ்பர்ம் செல்ஸையும் கன்சியூம் பண்ணிவிட்டு there is no endosperm cells. ஓகே, இதை தான் we call it as non-endospermic seeds. okay, and in some casesல என்ன ஆகும்? இந்த எம்ப்ரையோ எண்டோஸ்பர்ம் செல்ஸை கன்சியூமே பண்ணாது. இந்த எண்டோஸ்பர்ம் as it is present. okay, அதை தான் we call it as endospermic seeds. okay, based on the presence of endosperm we classified endospermic seeds and non-endospermic seeds. Endospermic seeds na the seeds which have a endosperm. இந்த embryo endosperm consume பண்ணிருக்காது, அந்த seed தான் we call it as endospermic seed. If the embryo consumes all the endosperm அப்படின்னா it does not have a endosperm. அந்த type of seed தான் we call it as non-endospermic seed. All clear? Next in the seeds are classified based on the number of cotyledon. In the cotyledon சொன்னோம் இல்லையா, that is the embryonic leaf present in the seed, that is seed leaf. இந்த cotyledons ஓட நம்பரை பேஸ் பண்ணி we classified into two types, that is monocotyledons and dicotyledons. monocots அப்படின்னா the seed with only one cotyledon. ஒரே ஒரு cotyledon இருந்ததுன்னா அந்த seed we call it as monocotyledons. If the seed has two cotyledons, ரெண்டு cotyledon இருந்ததுன்னா it is dicotyledons. okay, இப்போ நம்ம ஒரு சீடை பற்றியும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா தட் இஸ் டைகாட்டிலிடனஸ் சீட். டைகாட்டிலிடன் சீட்ஸ் வந்து மோஸ்ட்டாக தே ஆர் நான் எண்டோஸ்பர்மிக் சீட். நான் எண்டோஸ்பர்மிக் சீட் அப்படின்னா என்ன? இட் டஸ் நாட் ஹாவ் அ எண்டோஸ்பர்ம். ஸோ இதில் இருக்க எண்டோஸ்பர்ம் எல்லாத்தையும் எம்ப்ரியோ கன்சியூம் பண்ணிடும். ஓகே, இதோட அவுட்டர் மோஸ்ட் கவரிங் தான் we call it as seed coat. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, the seed is made up of a seed coat and the embryo. This is the seed coat and this is the embryo. இந்த dicot seedல இருக்கக்கூடிய seed coat has two layers. என்னென்ன ரெண்டு லேயர்னு பார்த்தோம்னா that is testa and tegmen. டெஸ்டா அப்படின்றது இட் இஸ் அவுட்டர் லேயர் அண்ட் டெக்மென் அப்படின்றது இட் இஸ் அ இன்னர் லேயர். அண்ட் இந்த சீட் கோட்டில் இட் ஹாஸ் அ ஸ்கார் லைக் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் அ மார்க், ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். அதை தான் we call it as hilum. and it also has a micropyle. micropyle அப்படின்றது nothing but it is a small pore above the hilum. இந்த hilumக்கு மேலே it has a small pore, சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். அதை தான் we call it as micropyle. okay, and இதோட embryo it consists of a embryonal axis and two cotyledons because it is a dicotyledonous seed. so obviously it has டூ காட்டிலடன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த டூ காட்டிலடன்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஃப்ளஷி அண்ட் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். சீடு வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு இட் டெஃபினெட்லி நீட்ஸ் நியூட்ரிஷன்ஸ். இந்த நியூட்ரிஷன் எல்லாத்தையும் எங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ரெண்டு காட்டிலடன்ஸ்லேயும் தான் இட் ரிசர்வ்ஸ் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகே, and also radicle and plumule are present, that is the embryonic rootடும் இருக்கும் embryonic shootடும் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா that is gram and pea. they are dicotyledonous seeds. okay, this is all about dicot seed. next நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is monocot seed. monocotyledon seeds are mostly endospermic seeds. okay,
it has endosperms. இந்த எம்ப்ரியோ இருக்கு இல்லையா, இந்த எம்ப்ரியோ என்ன ஆகும், இந்த எண்டோஸ்பர்மை கன்சியூமே பண்ணாது. ஸோ த சீட்ஸ் ஹாஸ் அ எண்டோஸ்பர்ம். ஓகே, இந்த சீட் கோட் இருக்கு இல்லையா, மோனோகாட்டோட சீட் கோட் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் மெம்பரேனியஸ் அண்ட் ஃபியூஸ்ட் வித் த ஃப்ரூட் வால். இது வந்து மெம்பரேன், நிறைய மெம்பரேன்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஃபியூஸ்ட் வித் த ஃப்ரூட் வால். ஃப்ரூட் வால் அப்படின்றது என்னது, தட் இஸ் பெரிகார்ப் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பெரிகார்ப்போட ஃபியூஸ்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதோட எண்டோஸ்பர்ம் எப்படி இருக்கும்னா, தட் இஸ் பல்கி அண்ட் ஸ்டோர்ஸ் ஃபுட். மோனோகாட்டிலிடன் சீல்ஸ் ஆர் மோஸ்ட்லி எண்டோஸ்பர்மிக் சீட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இட் டெஃபினெட்லி ஹாவ் அ எண்டோஸ்பர்ம். திஸ் பார்ட் இஸ் அ எண்டோஸ்பர்ம். ஓகே, இது ரொம்ப பல்கியாக இருக்கும். அண்ட் இந்த எண்டோஸ்பர்ம் என்ன பண்ணுன்னு பார்த்தோம், இட் ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன். ஸோ இட் ஆல்வேஸ் ஸ்டோர்ஸ் அ ஃபுட் ஹியர். ஓகே, இந்த எண்டோஸ்பர்ம் இருக்கு இல்லையா, இந்த எண்டோஸ்பர்மை சுற்றி இருக்க லேயரை தான் we call it as alluron layer. இந்த alluron layer is rich in protein. That is the proteinaceous layer surrounding the endosperm. இந்த எண்டோஸ்பர்மை சுற்றி இருக்க லேயரை தான் we call it as alluron layer. That is rich in protein. Okay, and the embryo is small and situated in a groove. இந்த embryo இருக்கு இல்லையா, this is the embryo part. இந்த embryo ரொம்ப ஸ்மாலாகவும் ஒரு பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த சீட்ஸில் எண்டோஸ்பர்ம் இருக்கிறதுனால most of the space is occupied by the embryo. ஓகே, அதனால embryo ரொம்ப ஸ்மாலாகவும் ஒரு சின்ன பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கு இல்லையா, this is the embryo and this is the endosperm. Okay, and then it also consists of a one large and shield shaped cotyledon, that is scutellum. Scutellum அப்படின்றது nothing but it touches the endosperm to absorb the nutrients. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை தான் we call it as scutellum. இது என்ன பண்ணும், எண்டோஸ்பர்மை டச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எதுக்காகனா எண்டோஸ்பர்ம்லேருந்து நியூட்ரிஷன்ஸை எடுத்து இட் சப்ளை டு த எம்ப்ரியோ. எம்ப்ரியோ க்ரோ ஆகிறதுக்காக இது வந்து எண்டோஸ்பர்ம்லேருந்து நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணி இட் கிவ் இட் டு த க்ரோயிங் எம்ப்ரியோ. ஓகே, and it also has a plumule and a radicle. Okay, this is the plumule and this is the radicle. Radicle plumule இருக்கு இல்லையா, the both are enclosed in a sheath. இதை வந்து கவர் பண்ணியிருக்கும் ஒரு லேயர். அந்த லேயர் தான் we call it as coleoptile and coleorhiza. plumule கவர் பண்ணியிருக்க லேயர் தான் we call it as coleoptile, and then radicle கவர் பண்ணியிருக்க லேயர் தான் we call it as coleorhiza. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, plumule P இருக்கு இல்லையா, அதே மாதிரி coleoptile இதுலேயும் P இருக்கும். ஓகே, ஸோ plumuleோட அவுட்டர் கவரிங் தட் இஸ் coleoptile. அந்த மாதிரி ரேடிக்கலில் R இருக்கும். அண்ட் தென் coleorhiza. ஸோ radicle is enclosed in a sheath called coleorhiza. ஓகே, PPRR இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மோனோகாட்டிலிடன் சீடோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா, தட் இஸ் மைஸ் அண்ட் வீட். They are the examples of monocot seeds. Okay, this is all about monocot and dicot seeds. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா, that is a semi technical description of a flowering plants. இந்த flowering plants இருக்கு இல்லையா, அதோட கேரக்டரை பற்றி சொல்கிறது தான் we call it as semi technical description. அதோட மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அதோட எல்லா கேரக்டர்ஸை பற்றியும் சொல்கிறத தான் we call it as semi technical description. ஓகே, that is various morphological features are used. அது எப்படி இருக்கும், அதோட வெளிப்புற தோற்றம் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், அந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபீச்சர் எல்லாத்தையும் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும்னா, தட் இஸ் ப்ரீஃப், ரொம்பவே சின்னதாக இருக்கும். அண்ட் சிம்பிள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சிம்பிளாக இருக்கும். அண்ட் இன் அ சயின்டிஃபிக் லாங்குவேஜ். இட் ஹாஸ் அ ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாலாம் இன்க்ளூட் ஆகிறதுனால தான் இட் இஸ் இன் அ சயின்டிஃபிக் லாங்குவேஜ். இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோன்னா, இட் இஸ் பிகினிங் வித் அ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அண்ட் தென் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வி ஸ்டார்ட் வித் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்ன்றது நத்திங் பட் அந்த பிளான்ட்டோட growth டிஃபைன் பண்ணிக்கூடிய கேரக்டர்ஸ் தான் we call it as vegetative characters. What are the characters? That is root, stem and then leaves. And second என்ன இருக்குன்னா, that is the floral character. Floral characters என்னென்ன, that is inflorescence and floweroid parts. That is
sepals, petals, stamen and carpel, that is calyx, corolla, androecium and gynoecium. Okay, and in the description it has a floral diagram and floral formula. இந்த floral diagram இருக்கு இல்லையா, floral diagramமும் இருக்கும் and then floral formulaவும் இருக்கும். இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் ஒரு flowering plants டிஃபைன் பண்ணக்கூடியதை தான் we call it as semi technical description. Understood? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to write a floral formula. floral formulaவை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டரில் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதோட சிமெட்ரி எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி எழுதணும். அண்ட் செகண்ட் ஒன் தட் இஸ் செக்ஷுவாலிட்டி, அது யூனிசெக்ஷுவலா பைசெக்ஷுவலா அப்படின்னு இருக்கணும். அண்ட் தென் அதோட கேலிக்ஸ் எப்படி இருந்தது, கொரோலா எப்படி இருந்தது, ஆண்ட்ரோசியம் எப்படி இருந்தது, கைனோசியம் எப்படி இருந்தது, இந்த ஆர்டரில் தான் நம்ம ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதோட சிமெட்ரி நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெண்டு சிமெட்ரி, ஆக்டினோமார்பிக் அண்ட் ஜைகோமார்பிக். ஆக்டினோமார்பிக்னா அதோட சிம்பிள் தட் இஸ் ப்ளஸ், ப்ளஸ் அப்படின்னு போட்டோன்னா தட் இஸ் ஆக்டினோமார்பிக் அப்படின்னு அர்த்தம். அது என்ன பண்ணும், இட் எக்ஸிபிட் அ ரேடியல் சிமெட்ரி. ஓகே, இஃப் அந்த ஃப்ளவர் வந்துட்டு இட் எக்ஸிபிட் அ பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னா தட் இஸ் ஜைகோமார்பிக். ஜைகோமார்பிக் ஃப்ளவர்ஸாக இருந்ததுன்னா we denote as percentage. percentage means ஜைகோமார்பிக். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதோட சிமெட்ரி எப்படி இருக்கும், தட் இஸ் ஆக்டினோமார்பிக்கா ஜைகோமார்பிக்கா. ஆக்டினோமார்பிக்னா ப்ளஸ் அப்படின்னு போடணும், ஜைகோமார்பிக் அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்னு போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தட் இஸ் செக்ஷுவாலிட்டி, அது மேல் ஃப்ளவரா ஃபீமேல் ஃப்ளவரா ஆர் பைசெக்ஷுவல் ஃப்ளவர், போத் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் இருக்கா அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேல் ஃப்ளவர்னா இப்படி இருக்கணும், தட் இஸ் மேல் ஃப்ளவர். ஓகே, மேலே ஒரு ரவுண்டுக்கு மேலே ஒரே ஒரு ஆரோ மட்டும் இருந்ததுன்னா தட் இஸ் மேல் ஃப்ளவர். இந்த ரவுண்டுக்கு கீழே ப்ளஸ் மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் அ ஃபீமேல் ஃப்ளவர். ஓகே, இப்போ போத் ரெண்டுமே இருக்குன்னா that is this. Okay, which means bisexual flower. So it has both male reproductive organ that is stamen இருக்கும், female reproductive organ that is carpel இருக்கும். Okay, this is about sexuality. next வந்து calyx, அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய calyx எப்படி இருக்கும், that is செப்பல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கேலிக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா இட் இஸ் டிஃபைன்ட் பை த லெட்டர் கே. கே அப்படின்னா கேலிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் வி ஆர் கோயிங் டு see that 3 கேரக்டரிஸ்டிக்ஸ். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்பர் ஆஃப் செப்பல்ஸ். இந்த கேலிக்ஸில் இருக்கக்கூடிய செப்பல்ஸ் வந்து மொத்தம் எத்தனை செப்பல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் தென் செகண்ட் என்னென்னா தட் இஸ் ஃப்ரீ ஆர் ஃபியூஸ்டு செப்பல்ஸ். ஃப்ரீ செப்பல்ஸாக இருக்கா தட் இஸ் பாலிசெப்பலஸ் ஆர் ஃபியூஸ்டு செப்பல்ஸாக இருக்கா தட் இஸ் கேமோசெப்பலஸ். ஸோ ஃப்ரீயாக இருக்கா ஃபியூஸ்டு இருக்கான்றதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன் இஸ் தட் இஸ் நம்பர் ஆஃப் Whorls. அந்த சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு செப்பல்ஸும் ஒரு வோலில் மட்டும் அரேஞ்ச் ஆயிருக்கா ஆர் இன்னர் 2 Whorls, தட் இஸ் 2 சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் இருக்கா. ஓகே, இதை மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் கேலிக்ஸோட ஃபியேச்சர்ஸை நம்ம ஃப்ளோரல் ஃபார்முலாவை எழுதணும். ஸோ இதோட செப்பல்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஹாஸ் 5 செப்பல்ஸ் அப்படின்னா we have to write K5. இந்த சப்ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, சப்ஸ்கிரிப்டில் தான் we write the number of sepals. ஓகே, ஸோ K5 அப்படின்னா 5 sepals are present. ஓகே, and free or fused sepals. free sepalsனா K5 அப்படின்னு எழுதுனா போதும். ஆர் ஃபியூஸ்டு செப்பல்ஸ், ஒரு செப்பலும் ஃபியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த 5 ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்பர் ஆஃப் Whorls. இந்த Whorls வந்துட்டு ஒரு Whorl ஒரே ஒரு அரேஞ்ச்மெண்ட் மட்டும் இருக்கா, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆர் 2 அரேஞ்ச்மெண்ட் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா தட் இஸ் 5 Whorls அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ ஒரு Whorlல 3 செப்பல்ஸ் இருக்குது, இன்னொரு Whorlல 2 செப்பல்ஸ் இருக்குது அப்படின்னா we have to write K3 plus 2. ஓகே, அண்டர்ஸ்டுட். இதே மாதிரி தான் கொரோலா அப்படின்றதையும் எழுதணும். கொரோலாவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா பை த லெட்டர் சி. சி அப்படின்னா கொரோலா. ஸோ கொரோலாவையும் நம்ம பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் பெட்டல்ஸ்,
free or fused petals and then number of whorls. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ number of petals, பெட்டல்ஸோட நம்பர் என்னென்ன, and then free or fused petals. ஓகே, and third one என்ன, that is number of whorls, எத்தனை whorls இருக்கு. இப்போ we have 6 petals அப்படின்னா 6 இதழ் இருக்குன்னா we write C6. ஓகே, நம்ம கேலிக்ஸில் எழுதணும் இல்லையா K5, அதே மாதிரி 6 பெட்டல் இருந்ததுன்னா அதோட சப்ஸ்கிரிப்டில் C6 அப்படின்னு எழுதணும். ஃப்ரீ பெட்டல்ஸாக இருந்தால் C6 ஆர் ஃபியூஸ்டு பெட்டல்ஸாக இருந்தால் இந்த 6-ஐ ப்ராக்கெட் உள்ளே எழுதணும். ஓகே, அண்ட் நம்பர் ஆஃப் whorls, இந்த 6 பெட்டல்ஸும் ஒரே whorl இருந்ததுன்னா we write as C6. ஆர் இது வந்துட்டு இந்த 6 பெட்டல்ஸும் 3 ஒரு whorlsல இருந்து another whorlsல வந்துட்டு 3 இருந்ததுன்னா we write as C3+3. ஃபர்ஸ்ட் whorlல 3 பெட்டல் இருக்கு அண்ட் தென் செகண்ட் whorlல 3 பெட்டல்ஸ் இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தட் இஸ் ஆண்ட்ரோசியம். ஆண்ட்ரோசியமை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா பை எ லெட்டர் A. ஓகே, Calyxனா K, Corollana C, Androeciumனா A. We are going to define by 3 characters. என்னென்ன கேரக்டர்ஸ்னா the first one number of stamens. இந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸோட நம்பர்ஸை வச்சு we define a floral formula. ஓகே, செகண்ட் என்னன்னு பார்த்தோன்னா they are free or fused. ஃப்ரீயாக இருக்கா ஆர் ஃபியூஸ்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் தட் இஸ் நம்பர் ஆஃப் whorls. நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு whorlsல மட்டும் இருக்கா ஆர் 2-3 whorlஸாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்டேமன் இருக்குன்னா we write as A4. ஓகே, ஃபியூஸ்டாக இருக்கா ஃப்ரீயாக இருக்கான்னு எப்படி எழுதுவோம், ஃப்ரீயாக இருந்தால் A4 அப்படின்னு எழுதுவோம் ஆர் ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா A4. ஓகே, நம்பர் ஆஃப் whorls எப்படி எழுதுவோம், ஒரே ஒரு whorlல மட்டும் அரேஞ்சாக இருந்ததுன்னா தட் இஸ் A4 அப்படின்னு எழுதுவோம். ஆர் 2 whorlsல ஒரு whorlsல 4 ஸ்டேமன் இருக்குது, இன்னொரு whorlsல 2 ஸ்டேமன் இருந்ததுன்னா we write is as A4+2. 4 ஸ்டேமன்ஸ் ஒரு whorlsல இருக்கும் அண்ட் 2 ஸ்டேமன்ஸ் இன்னொரு whorlல இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு 2 டேர்ம் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் கொஹீஷன் அண்ட் அதீஷன். ஓகே, cohesion அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ ஃபியூஷன் வித்தின் த whorls. இந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, பெட்டல்ஸில் தான் நம்ம வந்து கொஹீஷன் அப்படின்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். கொஹீஷன் அப்படின்றது ஒரு பெட்டலும் இன்னொரு பெட்டலும் ஃபியூஸ் ஆகிருக்கா, ஒரே whorl இருக்கு இல்லையா அந்த ஒரே whorlக்குள்ளே ஃபியூஸ் ஆகிருக்கா, தட் இஸ் ஃபியூஸ்டு whorls. நம்ம இங்கே சொன்னோம்ல C6 அப்படின்ட்டு ஒரு பெட்டலும் இன்னொரு பெட்டலும் ஃபியூஸ் ஆகிருக்கு இன்னும் ஒரே whorls, ஒரே சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டல்ஸும் ஃபியூஸ் ஆயிருந்ததுன்னா அதை தான் we call it as cohesion. ஓகே, அதீஷன் அப்படின்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம எங்கே பார்ப்போம்னா இன் ஆண்ட்ரோசியம். அதீஷன் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ ஃபியூஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் whorls. எப்படின்னா ஸ்டேமன் வந்துட்டு பெட்டல்ஸோட ஃபியூஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்பிஃபைலஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேமன் வந்து பெட்டல்ஸோட ஃபியூஸ் ஆயிருந்ததுன்னா அதுதான் we call it as adhesion. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளவர் இட் ஹேஸ் அ adhesion அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா தட் இஸ் த பெட்டலும் ஸ்டேமனும் ஃபியூஸ் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, பெட்டல்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோம் தட் இஸ் C அண்ட் ஸ்டேமன் எப்படி டினோட் பண்ணுவோம் தட் இஸ் A. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆயிருக்குன்னா above வந்துட்டு ஒரு curve line போடுவோம், அதை தான் we denote as adhesion. ஸோ Corolla that is பெட்டலும் ஸ்டேமனும் ஃபியூஸ் ஆகியிருக்கு அப்படின்றத தான் we denote by a upper curved line. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தட் இஸ் கைனோசியம். கைனோசியம் எப்படி டினோட் பண்ணுவோம்னா பை எ லெட்டர் G. ஓகே, G அப்படின்னா கைனோசியம். கைனோசியமையும் நம்ம 3 கேரக்டர்ஸை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் தட் இஸ் நம்பர் ஆஃப் கார்பல்ஸ், பிகாஸ் கார்பல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தானே கைனோசியம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த கார்பல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கா ஆர் ஃபியூஸ்டாக இருக்கா, தட் இஸ் அப்போகார்பஸா சிங்கார்பஸா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு என்னென்னு பார்த்தோன்னா ஓவரி வந்து சுப்பீரியர் ஓவரியா ஆர் இன்ஃபீரியர் ஓவரியா அப்படின்றத பார்க்கணும். ஓவரி வந்துட்டு இட் ஆக்குபைஸ் த ஹையஸ்ட் பொசிஷன் ஆர் லோவஸ்ட் பொசிஷன் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் we are going to write a floral formula. ஓகே,
ஃபார் எக்ஸாம்பிள் Gynoecium has a 4 carpels அப்படின்னா we write as G4. இந்த சப்ஸ்கிரிப்டில் தானே நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் எழுதுவோம். ஓகே, ஃபியூஸ்ட் ஆர் ஃப்ரீ கார்பல்ஸ் அப்படின்றத ஃப்ரீ கார்பல்ஸ் அப்படின்னா சிம்பிளி இப்படி எழுதுவோம். ஆர் ஃபியூஸ்டு கார்பல்ஸ் அப்படின்னா அந்த 4 ப்ராக்கெட்டில் எழுதுவோம். ஓகே, அண்ட் சுப்பீரியர் ஓவரி இன்ஃபீரியர் ஓவரி இது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பீரியர் ஓவரினா ஜிக்கு கீழே ஒரு கோடு போடுவோம். ஓகே, இன்ஃபீரியர் ஓவரினா ஜிக்கு மேலே கோடு போடணும். ஸோ த லைன் ஷுட் பி அபோவ் த ஜி. ஓகே, இதில் மெயினாக என்ன கன்ஃபியூஷன் வரும்னா சுப்பீரியர் ஓவரின்றது இட் ஆக்குபைஸ் த ஹையஸ்ட் பொசிஷன், அதனால ஜிக்கு மேலே லைன் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டிங்கன்னா the floral formula is wrong. superior ovary-ன்றது it occupies the highest position தான், but floral formula-ல the line should be under the letter G. okay, inferior ovary it occupies the lowest position. Instead floral formula-ல the line should be above the letter G. okay, ஸோ இந்த இடத்துல ரொம்ப கான்ஷியஸாக பார்த்து எழுதணும், இல்லைனா இந்த டோட்டல் ஃப்ளோரல் ஃபார்முலாவும் தப்பாயிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தட் இஸ் பீரியாந்த். பீரியாந்த் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் அ அன்டிஸ்டிங்குஷபிள் கேலிக்ஸ் அண்ட் கொரோலா. கேலிக்ஸும் கொரோலாவையும் நம்மளால் டிஸ்டிங்குஷே பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளவரில் பீரியாந்த் மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம எப்படி ஃப்ளோரல் ஃபார்முலா ரைட் பண்ணணும்னா வி டிஃபைன் பை பி. ஓகே, கேவும் இல்லை, தட் இஸ் கேலிக்ஸையும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது, சி தட் இஸ் கரோலாவையும் டிஃபைன் பண்ண முடியாதுன்னா வி டிஃபைன் பை பி. And then next characteristics என்னன்னா that is it is a bracteate flower or ebracteate flower based on the bracts. பார்த்தோம் இல்லையா, அந்த modified leaf like structure flower-ஓட stalk-ல இருக்குன்ட்டு it has a bracts அப்படின்னா that is bracteate flower. bracteate flower-ஐ we define by BR. okay, BR அப்படின்னா it has a bracts. EBR அப்படின்னா ebracteate, it does not have a bracts. ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃப்ளோரல் ஃபார்முலா. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் வி ஆர் கோயிங் டு ரைட் அ ஃப்ளோரல் ஃபார்முலா. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம இஸ் த ஃபேமிலி Brassicaceae. Brassicaceae அப்படின்றது நத்திங் பட் மஸ்டர்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா, இதோட ஃபேமிலியை தான் வி கால் இட் ஆஸ் Brassicaceae. இந்த மஸ்டர்ட் பிளான்ட்டோட ஃப்ளோரல் ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ டீகோட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அதோட சிமெட்ரி. இங்கே இதோட சிமெட்ரி என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ப்ளஸ் அப்படின்னா ஆக்டினோமார்பிக், தட் இஸ் இட் எக்ஸிபிட்ஸ் அ ரேடியல் சிமெட்ரி. ஓகே, அண்ட் இதோட செக்ஷுவாலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சிம்பிள் அப்படின்னா தட் இஸ் பைசெக்ஷுவல், போத் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும். அண்ட் கேலிக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, K2+2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கே அப்படின்னா கேலிக்ஸ் அப்படின்னு தெரியும், 2+2 அப்படின்னா தட் இஸ் 4 செப்பல்ஸ் இருக்கும். 2 செப்பல்ஸ் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும், இன்னொரு 2 செப்பல்ஸ் வந்து இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும், தட் இஸ் 2 whorls. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் செப்பல்ஸ் என்ன, தட் இஸ் 4 பிகாஸ் 2+2 இல்லையா. ஸோ 4 செப்பல்ஸ் இருக்குது. 4 செப்பல்ஸும் ஃப்ரீ செப்பல்ஸா ஃபியூஸ்டு செப்பல்ஸா, தே ஆர் ஃப்ரீ செப்பல்ஸ் பிகாஸ் நோ ப்ராக்கெட்டில். ஸோ தே ஆர் ஃப்ரீ செப்பல்ஸ் அண்ட் அரேஞ்ச்டு இன் 2 whorls பிகாஸ் 2+2 அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ 2 whorlsல அரேஞ்ச் ஆகிருக்கு. 2 sepals in 1 whorl and another 2 sepals in another 2 whorl. okay, and next வந்து Corolla, that is C4 அப்படின்னா number of petals என்ன, that is 4 petals. ஓகே, 4 petals ஃப்ரீயாக இருக்கா ஃபியூஸ்டாக இருக்கா வித்தவுட் bracket அப்படின்னா they are free petals. ஓகே, இது வந்து அரேஞ்ச்டு இன் சிங்கிள் whorl-ஆ 2 whorls-ஆ, ஒன்லி 4 மட்டும்தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி 1 whorls-ல மட்டும்தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் Androecium என்னது, தட் இஸ் A2+4. 2+4 அப்போ மொத்தம் 6 stamens இருக்குது. ஓகே, நம்பர் ஆஃப் stamens ஆர் 6. ஃப்ரீ ஸ்டேமன்ஸா ஆர் ஃபியூஸ்டு ஸ்டேமன்ஸா, தட் இஸ் ஆல் ஆர் ஃப்ரீ ஸ்டேமன்ஸ். பட் 2+4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா they are arranged in 2 whorls. ஓகே,
இந்த 2 whorlsல first whorl எத்தனை அரேஞ்ச் ஆயிருக்கும் 2 stamens in one whorl and 4 stamen in the second whorl. Okay, and the final one that is gynoecium. gynoecium எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க G_and 2 பிராக்கெட்டடாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஜிக்கு கீழே லைன் இருந்ததுன்னா தட் இஸ் superior ovary பார்த்தோம்ல. So it has a superior ovary and number of carpels என்ன that is it has a 2 carpels. Free carpels or fused carpels இங்க bracket இருக்கு. So they are fused carpels அப்படின்னா syncarpels. ஓகே, இந்த floral diagramல நம்ம எழுதின கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோமா. இங்கே மேலே இருக்கு இல்லையா ஒரு டாட் மாதிரி, இதை தான் we call it as mother axis. மதர் ஆக்சிஸோட பொசிஷன் இந்த ஃப்ளவருக்கு எப்படி இருக்குன்றதை தான் டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டாட் வச்சுருக்காங்க. ஸோ இட் டிஃபைன்ஸ் அ மதர் ஆக்சிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட சிமெட்ரி வந்துட்டு ஆக்டினோமார்பிக்னு சொல்லிட்டோம். அண்ட் தென் இதோட செக்ஷுவாலிட்டி பைசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லிட்டோம். கேலிக்ஸ் என்ன சொன்னோம் 2+2 அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு whorlல வந்துட்டு we have 1 and then 2 இருக்கு. அண்ட் இதோட இன்னர் whorlல it has 2 sepals. ஸோ K2+2. ஓகே, அண்ட் கேலிக்ஸ் பெட்டல்ஸ் எத்தனை இருக்கு 4 இருக்கா. 1 2 3 and then 4. இது ஒரே whorlsல அரேஞ்ச் ஆயிருக்கா 2 whorlsல இருக்கா. இது வந்து ஒரே சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஒன்லி 1 whorl. ஓகே, அண்ட் ஆண்ட்ரோசியம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு தட் இஸ் 2+4. 2+4னா 2 ஆண்ட்ரோசியம் தட் இஸ் 2 stamens arranged in one whorl and 4 stamens arranged in the another whorl. 2 stamen வந்துட்டு ஒரு whorlல அரேஞ்ச் ஆயிருக்கா. ஓகே, அண்ட் அனதர் 4 stamens வந்து இன்னொரு whorlல அரேஞ்ச் ஆகியிருக்கு. ஓகேயா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு கைனோசியம் என்ன இட் ஹாஸ் அ superior ovary and it has 2 carpels that is also fused. இங்கே ஒரு கார்பல் இங்கே ஒரு கார்பல் இருக்கு இல்லையா, இதுதான் we call it as gynoecium. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ளோரல் டயக்ராம்லேருந்து ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதணும். அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலாலேருந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸையும் டிஃபைன் பண்ணி எழுதணும். ஓகே, இன்னொரு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம் தட் இஸ் அ பொட்டேட்டோ ஃபேமிலி தான் we call it as Solanaceae. that is potato family. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இதோட சிமெட்ரி தட் இஸ் ப்ளஸ் அப்படின்னா ஆக்டினோமார்பிக்ன்ற ஃப்ளவர்ஸ் என்ன சிமெட்ரி எக்ஸிபிட் பண்ணும் தட் இஸ் அ ரேடியல் சிமெட்ரி. ஓகே, அண்ட் தென் இதோட செக்ஷுவாலிட்டி எப்படி இருக்கு தட் இஸ் பைசெக்ஷுவல். ஓகே, இட் ஹாஸ் 2 types ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும். அண்ட் கேலிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க K5 தட் இஸ் ஆல்சோ பிராக்கெட்டட் அப்படின்னா 5 sepals இருக்கு. and then they are also fused sepals. ஓகே, அதனால தான் பிராக்கெட்டில் எழுதியிருக்காங்க. அண்ட் இதில் எத்தனை வேர்ல்ஸ் இருக்குது ஒரே ஒரு வேர்ல்ஸ் தான் இருக்குது. 2 வேர்ல்ஸ் இருந்ததுன்னா 5+ அப்படின்னு போட்டு இன்னொன்று ஏதாவது போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ வெறும் K5 அப்படின்னு இருக்கிறதுனால இட் ஹாஸ் ஒன்லி 1 வேர்ல்ஸ். அண்ட் கொரோலா எத்தனை இருக்குது தட் இஸ் C5. ஓகே, அண்ட் சிக்கும் ஏக்கும் நடுவில் we have a curved line அப்படின்னா that means adhesion. So the stamens are attached to the petals. Stamensum petalsum attached ஆயிருக்கு, அதை தான் we call it as adhesion. ஓகே, ஸோ அந்த curved line defines the adhesion. அதையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். and then C5 அப்படின்றது that is 5 petals இருக்குது. ஃபியூஸ்டு பெட்டல்ஸா ஃப்ரீ பெட்டல்ஸா பிராக்கெட் இருக்கு இல்லையா. ஸோ அப்போது ஃபியூஸ்டு பெட்டல்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா தட் இஸ் ஆண்ட்ரோசியம் எத்தனை கொடுத்துருக்காங்க தட் இஸ் 5 அப்படின்னா 5 stamens ஆர் ப்ரெசன்ட். ஓகே, அந்த கர்வ்டு லைனுக்கு adhesion அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். அண்ட் தென் gynoecium தட் இஸ் G_true bracketed. G_ அப்படின்னா தட் இஸ் superior ovary, கரெக்ட். and then 2 அப்படின்னா that is 2 carpels இருக்கு இல்லையா. 2 carpelsம் ஃபியூஸ்டாக இருக்கா ஃப்ரீயாக இருக்கா that is fused carpels அப்படின்னா syncarpels. ஓகே, இப்படி தான் ஃப்ளோரல் ஃபார்முலாலேருந்து கேரக்டரிஸ்டிக்ஸை எழுதணும்.
ஓகே, ஃப்ளோரல் டயக்ராம்க்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஆக்டினோமார்பிக்னு தெரியும், அண்ட் தென் இட் இஸ் அ பைசெக்ஷுவல் அப்படின்றதும் தெரியும். கேலிக்ஸ் வந்துட்டு 5 செப்பல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? தே ஆர் ஆல்சோ ஃபியூஸ்டு செப்பல்ஸ். 1 2 3 4 and 5 and all of them are fused. இங்கே ஒரு செப்பலும் ஃபியூஸ் ஆகிருக்குல்ல, ஸோ 5 sepals are fused. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா தட் இஸ் adhesion. adhesion அப்படின்னா that is the stamens are attached to the petals. ஸ்டேமன்ஸும் பெட்டல்ஸும் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா? இந்த அட்டாச்மெண்ட்டை தான் we call it as adhesion. ஓகே, அதை தான் curve லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் Corolla வந்துட்டு it has a 5 petals பார்த்தோம் இல்லையா? that is 1 2 3 4 and 5. all of them are fused petals. எல்லாமே ஃபியூஸ் ஆகிருக்கு இல்லையா? and then Androecium Corollaவும் they are also fused. அதை தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், that is adhesion. okay, and Androeciumல it has 5 stamens, 1 2 3 4 and then 5. okay, and Gynoecium has a superior ovary and also it has 2 carpels இருக்கு இல்லையா? okay, they are also fused. ஒன்றுக்கு ஒன்று ஃபியூஸாக இருக்கு. okay, this is all about floral formula and floral diagram. இப்படி தான் floral diagramமையும் வரையணும், அண்ட் இந்த ஃப்ளோரல் டயக்ராம்லேருந்து ஃப்ளோரல் ஃபார்முலாவும் இப்படி தான் எழுதணும், அண்ட் இந்த ஃப்ளோரல் ஃபார்முலாலேருந்து கேரக்டரிஸ்டிக்ஸை இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, அண்டர்ஸ்டூட், ஆல் கிளியர்? இப்போ நம்ம பார்த்த எல்லாமே என்சிஆர்டி புக்கில் இருக்குது. லைன் பை லைன் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஃப்ளவர் அப்படின்னா என்ன, அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர், ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். அண்ட் ஃப்ளவரோட பார்ட்ஸ், வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர், தட் இஸ் கேலிக்ஸ், Corolla, Androecium, Gynoecium. இது நாலுத்தையும் டீடைல்டாக பார்த்தோம். அண்ட் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ், தட் இஸ் Aestivation. Aestivationனா என்ன, அதோட 4 டைப்ஸ் அப்படின்றதையும் டீடைல்டாக பார்த்தோம். அண்ட் தென் Androeciumனா என்ன, Gynoeciumல Placentation, that is the arrangement of ovules within the ovary, அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் the 5 types of placentations, இது எல்லாத்தையும் டீடைல்டாக பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் பார்ட், that is the fruitனா என்ன, அண்ட் அதோட structure, what are the structures present in the fruit, and then finally we saw the seedனா என்ன, and அதோட types, that is dicotyledonous seedsனா என்ன, monocotyledon seedsனா என்ன அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஃபைனலாக நம்ம என்ன பார்த்தோம்னா, that is the flowering plantஸோட செமி டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன், அதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் ஹவு டு ரைட் த ஃப்ளோரல் ஃபார்முலாவை எப்படி எழுதணுன்றதை டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் தென் ஃப்ளோரல் டயக்ராம் எப்படி இருக்கணும், அதோட சிம்பிள்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டூட். இஃப் there is any doubt, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டோன்ட் ஹெசிடேட், கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஐ ட்ரை டு கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகே, அண்ட் த மெயின் திங், டோன்ட் forget to subscribe our channel. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, then only will get notified. okay, see you guys in the next chapter. Bye bye.